35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். இப்போ ஒரு தொகுதியிலேயே இவ்வளவு பிரச்சனைகளை ராகுல் காந்தி எடுத்து காமிச்சிருக்காருன்னா, அப்போ நாடு முழுக்க இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் இருக்கின்ற பிரச்சனைகளை களையணும்னு சொன்னீங்கன்னா அது பத்தவே பத்தாது. திட்டமிட்டு தில்லுமுல் நடக்க வாய்ப்பு சார். நீங்கள் லட்சக்கணக்கான போலிகள் இருக்கிறாங்க அப்படின்னா திட்டமிட்டு தான் நடக்கும். நீங்கள் ஒரே அட்ரஸில் வந்து 80 பேர் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் வந்து இது ப்ரெஸ் மீட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப கடினமான கேள்விகள் எதைக்கும் பதில் சொல்லலாம். எலெக்ஷன் கமிஷன் சொல்ல வேண்டிய பதில்கள் எல்லாம் பிஜேபி தான் ஓன் பண்ணிட்டு வேக வேகமாக ஓடி வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் நம்புங்க அப்படின்னு சொல்லும் போதே வந்து பிஜேபி செய்கிறாங்களா இல்லைங்கிற பதிலும் நமக்கு கிடைச்சதுன்னு பார்க்கலாம். ஆனால் ராகுல் காந்தியை மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்களே சார். அவர் எது சார் மன்னிப்பு கேட்கணும்? அவர் வந்து இந்த அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்கள் இது வரைக்கும் சரியான பதிலை சொல்லியிருக்கீங்களா? உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன? சுப்ரீம் கோர்ட்டு கேட்குது, ராகுல் காந்தி கேட்குறாரு, பொதுமக்கள் எல்லாருமே கேட்குறாங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்கிறார். ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் வந்து பாலத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அட்ரஸ் கிடையாது, அதனால் நாங்கள் 0 போட்டிருப்போம். சார், பாலத்தில் கீழே இருக்கிற யாருக்காவது ஒருத்தர் இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வாக்களிக்கிற உரிமை கொடுத்துருக்கா? ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து போராடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இல்லாத ஆட்களெல்லாம் கொண்டு வந்து அவங்க வாக்களிக்க வச்சுருக்கீங்க. அப்போ இருக்கின்ற ஆட்களாவது நீங்கள் வந்து வாக்களித்தால்தான் அப்போ நம்ம வந்து ஜெயிக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை அவர் இன்னும் தீவிரப்படுத்துவார் நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் வந்து என்டிஏ வந்து சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரை நம்பி தான் இருக்கிறாங்க. இது ஒருவேளை இந்த காட்சிகள் எல்லாம் மாறி இருந்துச்சு, ஒரு 30-40 தொகுதியில் வந்து பாஜக தோற்றிருக்கும் என்றால் ஆட்சி மாற்றமே பெருசாக நடந்திருக்கும்ல. அப்போது இன்னைக்கு இவர் செய்கின்ற இன்னொரு வேலை, இன்னொன்று நான் அப்படி பார்க்கணும், 2029க்கான வேலைகளாக இருக்கும். நீங்கள் அப்பொழுதாவது தேர்தல் ஆணையம், நீங்கள் வந்து தேர்தல் ஆணையர்களை என்னதான் நீங்கள் தான் நியமிச்சிங்கன்னா கூட ஒரு இன்ஸ்டிடியூஷனலாக சில மாற்றங்களை நான் கொண்டு வரக்கு வேலை செய்கிறேங்கிற கூட இருக்கலாம் நான் பார்க்குறேன். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. வாக்குச்சீட்டில் தில்லுமுல்லு. ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் மிரட்டல் விடுத்ததா, எச்சரிக்கை விடுத்ததா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜெகதீஸ்வரன். ராகுல் காந்தி சொன்னார், வாக்குப்பதிவில் நிறைய தில்லுமுல்லு இருந்தது, நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டது, வாக்காளர் அடையாள அட்டையில் பிரச்சனை இருந்தது எல்லாமே. ஆனால் தேர்தல் ஆணையம் நிராகரித்து கிட்டத்தட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மன்னிப்பு கேட்பாரா? சார், நான் ஒரு சின்ன இன்சிடென்ட்டோட தோக்கணும்னு நினைக்கிறேன். நான் 2016 நம்ம தலைமை தேர்தல் தமிழகத்தோட தலைமை ஆஃபீஸராக இருந்த ராஜேஷ் லக்கனை கூட நாங்கள் ஒர்க் பண்ணோம். சென்னை நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேனர் ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து நாங்கள் என்ன சொன்னோன்னா, நிறையா இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வாக்காளர் இதை பார்க்கும்பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ரீடபிள் ஃபார்மேட்டில் மாற்றி கொடுத்தீங்கன்னா நாங்கள் சாஃப்ட்வேர்ஸில் இந்த டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண முடியும், நிறைய இஷ்யூஸ் கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியும் நாங்கள் இப்போ சொன்னோம். அப்போ அவர் என்ன சொன்னோன்னா, இல்லை நாங்கள் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, நீங்கள் வந்து மேனுவலாக தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து வாக்காளருக்கான சிறப்பு முகாம்கள்லாம் நாங்கள் போய் ஏற்படுத்தி நிறைய இடங்களில் பிரச்சாரம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் 2016 இன்றைக்கி பேசிட்டு 2026 கிட்டத்தட்ட 10 வருடங்கள். இன்னும் சொல்லப்போனால் டெக்னாலஜிலலாம் பயங்கரமாக முன்னேறிட்டு வர்றோம், எல்லாமே ஏஐயாக மாறிட்டு இருக்கு, இந்தியா வந்து டிஜிட்டலாகவும் நல்லா மாறிட்டு இருக்குன்னு சொல்கின்ற அதே நேரத்தில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய எலக்டோரல் ரோல் என்பது ஒரு மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் இல்லை அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஒன்றில் சார் நம்ம சர்ச் பண்ண டிஜிட்டலாக இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி உங்கள் பேரை தேடணும்னா கூட நீங்கள் பிடிஎஃப் வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நிஜம் தான் உங்கள் பேரை தேடினா உங்களை தேட முடியாது. ஜெகதீஸ்வரன் என் பேரை தேட முடியாது. நான் போய் என்னுடைய பாகம் என்ன, என்னுடைய பூத் என்னங்கிறத பார்த்து அதோட வரிசை என்ன எல்லாத்தையும் பார்த்து நான் 347 நான் இருக்கேன் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு நான் ஓட்டு போடணும். இல்லை நான் வந்து என்னோட வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கிற என்னோட எண்ணை கொடுத்தேன்னா அது ஃபெச் பண்ணி கொண்டு வரும். இது 2 தான் நமக்கான ஒரே ஏற்பாடாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இன்னொன்று, இப்போ நாங்கள் அப்போ பார்க்கும்பொழுது நிறைய டூப்ளிகேட்ஸ்லாம் இருந்துச்சு சார். இந்த இடத்துல நிறைய டூப்ளிகேட்ஸ் பேரெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இறந்தவர்களோட பேரெல்லாம் இப்போ நான் எங்கள் வீட்டில் வந்து கீழே குடியிருக்கிறவர் கிட்டத்தட்ட இறந்து 10 வருடம் ஆயிடுச்சு, ஆனால் பேர் நீக்கவே இல்லை. ஆனால் நான் என் பேர் ஒரு தடவை நீக்கிட்டாங்க சம்மந்தமே இல்லாமல். நான் போய் என்னன்னா என் பேரை நீக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் சேர்த்த அனுபவம் எனக்கு இருக்குது. அப்போது நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் சரியாக இதை பராமரிக்கிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ எலெக்ஷன் கமிஷனை பார்த்து 2 வேலை தான். ஒன்று, தேர்தலை சுமூகமாக நடத்தி கொடுக்கணும். நீங்கள் 5 வருடத்தில் 2 தேர்தல் நடக்கும். ஒன்று பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். ஏன்னா உள்ளாட்சி தேர்தலுக்கு தமிழக தேர்தல் தனியாக இருக்குது. இந்த 2 தேர்தலை தாண்டி ஒரு 5 வருடங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்பது வாக்காளர் பட்டியலை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், ஒரு அத்தன்டிகேட்டட் வாக்காளர் பட்டியலை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன். ஆனால் இந்த 5 வருடத்தில் அதற்கான வேலைகள் நடக்கிறதான்னு கேட்டிங்கன்னா, 2 கேம்ப் போடுறாங்க. அந்த கேம்பில் போய் நம்ம பல தடவை போய் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோம், ஆன்லைனில் பண்ணுறோம். ஆனால் திரும்ப சார் நான் போன கேம்பில் பேப்பர் கொடுத்தேன் சார், போன கேம்பில் ஃபார்ம் கொடுத்தேன் சார், இதுதான் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கு. மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூத் லெவல் ஆஃபீஸஸ் BLOன்னு சொல்லுவாங்க.
சொல்லுவோம். அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸாக இருக்கிறவங்க ஆஃபீஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பல நேரங்களில் அவங்க வந்து வேறு பணியில் இருக்கின்றவர்களே திரும்ப போடுவாங்க. ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க, அவங்களாம் போட்டோம் சார் எங்களுக்கு இருக்கிற வேலையை பத்தலை, இந்த வேலையை ஒரு அடிஷனல் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு ரெஸ்பான்சிபிளாக எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் இந்த வாக்காளர் பட்டியலை, நான் எலெக்ஷன் நடத்துறது நான் அதை விட்டுறேன், எலெக்ஷன்ஸ் வந்து அவங்க நடத்துறாங்க ஓகே, இந்த வாக்காளர் பட்டியலை எப்பயுமே சரியாக மெயின்டைன் பண்ணணுங்கிறதுல தேர்தல் ஆணையம் அக்கறை காமிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே அக்கறை காண்பிக்காத ஒரு நிறுவனமாக தான் பார்க்கணும். தெலுங்குலுக்கான வாய்ப்பு உண்டு, நிறைய உண்டு சார். நீங்கள் அதில் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி அதான் சொன்னேன், ஏன் வந்து ஒரு 6 மாதம் ஆச்சு, நீங்கள் வந்து இவ்வளோ போலி இருக்கிறாங்க, இந்த 0ங்கிற முகவரியில் இருக்கிறாங்க, அப்பா பேர் வந்து டிடிடின்னு எல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் மேனுவலாக தான் செக் பண்ணி ஆகணும். நீங்கள் எல்லாத்தையும், அதுவும் ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியை விட ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சி ரொம்ப பெருசு. அப்போ லட்சக்கணக்கான வாக்காளர்கள் இருப்பாங்க, 30 லட்சம் 40 லட்சம் இருப்பாங்க. அந்த வாக்காளர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து இந்த பேர் எங்கே ரிப்பீட் ஆகுன்னு பார்த்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான். இப்போ ஒரு தொகுதியிலேயே இவ்வளவு பிரச்சனைகளை ராகுல் காந்தி எடுத்து காமிச்சிருக்காருன்னா, அப்போ நாடு முழுக்க இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் இருக்கின்ற பிரச்சனைகளை களையணும்னு சொன்னீங்கன்னா அது பத்தவே பத்தாது. அதனால திட்டமிட்டு தில்லுமுல் நடக்க வாய்ப்பு சார். நீங்கள் லட்சக்கணக்கான போலிகள் இருக்கிறாங்க அப்படின்னா திட்டமிட்டு தான் நடக்கும். நீங்கள் ஒரே அட்ரஸில் வந்து 80 பேர் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் வந்து இது ப்ரெஸ் மீட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப கடினமான கேள்விகள் எதைக்கும் பதில் சொல்லலை. ஏஷியாநெட்டில் இருக்கிற ஒருத்தர் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு எனக்கு கேள்வி கேட்குறாரு. அவர் வந்து சார் ராகுல் காந்தி வந்து பெங்களூரில் இதில் காமிச்சார், அதே மாதிரி கேரளாவில் நிறைய கான்ஸ்டிடுவன்சியில் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் வயநாட்டில் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அவர் பேச நெக்ஸ்ட் அப்படின்றார். ஒரே பதில் நெக்ஸ்ட். நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக இது மாதிரி 10 கேள்விகள் 12 கேள்வி தொடர்ச்சி கேட்டுட்டே இருக்காங்க. எந்த விதமான கடினமான கேள்விகளுக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல தயாராகவே இல்லை. சார் நீங்கள் இதை சரி பண்ணுவீங்களா, சரி பண்ண மாட்டீங்களா, இப்போ ஏன் சார் ரிவிஷன் பண்ணுறீங்க, கோர்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த 65 லட்சம் யாருன்னு கேட்குது இல்லையா, அதை நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, இதெல்லாம் எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாமல் எல்லாத்தையுமே. ஆனால் நீங்கள் வந்து அஃபிடாவிட் கொடுங்க. அகிலேஷ் யாதவ் ஒரு அஃபிடாவிட்டை கொடுத்தார், இத்தனை லட்சம் இத்தனை ஆயிரம் போலி வாக்காளர்கள் இருக்கிறான்னு சொல்ல கொடுக்குறாரு. ஆனால் அதன் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை சொல்லி அதுக்கு மௌனமாக இருக்கிறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த போலிகளை ஒன்று என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை பேசாமல் கண்மூடி இருக்கிறாங்க, அப்படி தான் நான் பார்க்குறேன். அதுக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்கும் சார். இருக்கும் சார். நீங்கள் நம்ம இது திமுக அதிமுக நடக்கும். நீங்கள் சில ஏரியாக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் திடீர்னு எலெக்ஷன் டயத்தில் பார்த்தீங்கன்னா போயிருக்கும். இந்த ஏரியா வந்து நிறைய அதிமுக வாக்காளர்களாக இருப்பாங்க. அப்போ அப்படி சொல்லி திமுக காரங்களே வந்து சார், அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பேர் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், ஆனால் நீக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து போய் ரொம்ப ஈஸியாக நீக்கிடலாம். ஆன்லைனில் நீங்கள் ரீசனே கொடுக்க வேணாம், அவர் வந்து இறந்துட்டார், அவர் வேறு அட்ரஸ் மாறிட்டார், நீங்கள் கொடுத்தீங்கனாலே சாதாரணமாக நீக்கிடலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்து சார், நம்ம ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறாங்க, ஒரு 400 பேர் இருக்கிறது. பட் இதை போஸ்ட் ஆஃபீஸை சீல் குத்துற மாதிரி குத்திருக்காங்க, ரிமூட் என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்டால் இவங்களாம் பெரும்பான்மையாக வேற ஒரு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள், அவங்க பேரெல்லாம் நிற்கிறாங்க. இது திமுக காலம் கடவுள் செய்யக்கூடியவர்கள். இது ஒரு லார்ஜ் ஸ்கேலில் யாரோ பண்ணுறாங்க. யார் பண்ணுவாங்கன்னா யாருக்கு அந்த நன்மை கிடைக்குமோ அவங்க தான் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி பிஜேபி தான். அப்போ பிஜேபி இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ திட்டமிட்டு இந்த மாதிரியான வேலைகளை பிஜேபி செய்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. பல நேரங்களில் வந்து இன்னும் சொல்லப்போனால் எலெக்ஷன் கமிஷன் சொல்ல வேண்டிய பதில்கள் எல்லாம் பிஜேபி தான் ஓன் பண்ணிட்டு வேகமாக ஓடி வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் நம்புங்க அப்படின்னு சொல்லும் போதே வந்து பிஜேபி செய்கிறாங்களா இல்லைங்கிற பதிலும் நமக்கு கிடைச்சதுன்னு பார்க்கலாம். ராகுல் காந்தியை மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்களே சார், அவர் எதுக்கு சார் மன்னிப்பு கேட்கணும்? அவர் வந்து இந்த அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்கள் இது வரைக்கும் சரியான பதிலை சொல்லியிருக்கீங்களா? உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன? சுப்ரீம் கோர்ட்டு கேட்குது, ராகுல் காந்தி கேட்குறாரு, பொதுமக்கள் எல்லாருமே கேட்குறாங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்கிறார் ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் வந்து பாலத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அட்ரஸ் கிடையாது, அதனால் நாங்கள் 0ன்னு போட்டிருப்போம். சார், பாலத்தில் கீழே இருக்கிற யாருக்காவது ஒருத்தர் இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வாக்களிக்கிற உரிமை கொடுத்துருக்கா? போய் நீனா ஃபஸ்ட்டு என்ன கேட்க மாட்டேன், என்ன வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குது? அட்ரஸ் ப்ரூஃபே இல்லாமல் அந்த நாட்டில் வாழவே முடியாது. நீங்கள் அட்ரஸ் நிறைய பேர் அப்படி இருக்காங்க சார், ஆதார் இன்னும் எடுக்காமல் எவ்வளோ இருக்காங்க, மக்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த அட்ரஸ் ப்ரூஃபும் இல்லைங்க, நாங்கள் தேடி கொண்டு போய் நாங்கள் ஏதோ சாப்பாடு போட்ட மாதிரி நாங்கள் எலெக்ஷன் கார்டை கொடுத்தோன்னு சொல்கிறதெல்லாம் சுத்தமான போகஸ் கிளைம் தான் அதெல்லாம். அதே மாதிரி ஒரு வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி நீங்கள் கொடுத்தீங்க? இன்னொன்று சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணுங்கன்னா ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணி இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொன்னீங்கன்னா மக்களே இதை புரிஞ்சு உணர்ந்துக்குவாங்க. அதை விடுத்துட்டு நீங்கள் வந்து கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் பதில் சொல்லாமல் இருப்பது சரியாக இல்லைன்னு. பதில் சொல்லலை. ஆனால் ராகுல் காந்தி இப்போது பீகாரில் ஒரு பேரணி போகிறாரு, வாக்கு திருட்டு, ஓட்டு திருடர்கள் இப்படிலாம் சொல்லி பேரணி போகிறாரு. இது மக்கள்கிட்ட எடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சார். ஏன்னா இப்போ நீங்கள் தேர்தல் நேரத்தில் இந்த ரிவிஷன் ஏன் பண்ணுறீங்க, எஸ்ஐஆர் ஏன் பண்ணுறீங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா முன்னாடி ஜார்க்கண்ட்லேயோ அதிலே வந்து டைம் ஆகிடுச்சு, அசாம்லேயோ இல்லை டைம் ஆகிடுச்சு, நம்ம இப்போ பண்ண வேண்டாம், அப்புறம் பிறகு பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி எழுது. இன்னொன்று, இது எல்லாமே ஆப்வியஸ்லி என்ஆர்சி பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்களா, நீங்கள் வந்து இதில் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக எடுக்கிறாங்களா, இல்லை சிறுபான்மையினர் அதிகமாக எடுக்கிறாங்களா, அப்புறம் கேள்விகள்லாம் இதில் பொதிஞ்சிரு. அப்போ அந்த நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்கள்
இருக்கிறார்கள் யாருங்கிற கேள்விக்கு பதில் இவர்கள் கொடுத்தார்கள் என்றால் இதில் ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் அவங்க இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறது ரொம்ப இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டிய இடத்துல நிச்சயமாக இருக்கின்றோம். அப்போது இந்த பிரச்சனையை மக்களிடம் கொண்டு போகும் பொழுது மக்கள் வந்து இப்போது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகக்கூடிய மக்களாக இருந்தால் அதிகப்படியாக வாக்களிப்பாங்கன்னு அவர் பார்க்கிறார். இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த திருட்டுத்தனத்தை நிறைய பண்ணுறாங்க. அப்போ அதற்கு எதிர்த்து நான் வந்து இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வர்றேன். இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் ஆணையம் ஒன்றை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தான் நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரச்சாரமாக மாற்றும் பொழுது அது இவருக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பெரும்பான்மையாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு விஷயம் ரெண்டு வந்து தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலை. ஒரு வேளை ராகுல் காந்தி சொல்ற மாதிரி திருட்டுத்தனம் பண்ணி இருந்தால் அதில் எந்த மாற்றமும் இருக்க போறதில்ல. இது மக்கள்கிட்ட கொண்டு போய் மறுபடியும் தேர்தல் ஆணையம் தான் தேர்தலை நடத்துது. அது என்ன மாற்றத்தை கொண்டு வந்துரும் சார்? ஒன்று நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ தேர்தல் ஆணையம் இப்போ அடுத்தடுத்து நடக்கின்ற இந்த சம்மர் ரிவிஷன் கேம்ப்ஸில் ஓரளவுக்கு இந்த விஷயங்களை மறுபடியும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து திடீர்னு பல பேரை நீக்கிற மாதிரி வேலைகள்லாம் நம்ம எலெக்ஷன் நேரத்தில் பார்ப்போம். திடீர்னு நம்ம பார்க்க ஒரு ஏரியாவில் நிறைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகார்கள்லாம் வரும். இப்போ கடற்கரை மாவட்டங்கள் இருக்கிறவங்கலாம் பேர்லாம் காணாமல் இருக்குன்னு சில நேரங்களில் சொல்லுவாங்க. அப்போ அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் தீவிரமாக பார்ப்பாங்க. இல்லை நம்ம தவறு செய்தால் ஒட்டுமொத்த மக்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஒன்று வரும். இன்னொன்று, நீங்கள் வாக்கு சதவீதம் என்பது பொதுவாக குறைவாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் வந்து 65%, 50%, 60%. அப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக எலக்ட்ரல் ரோலில் இருக்கின்ற வாக்காளர் அடையாள அட்டை கொண்டிருக்கின்ற மக்கள் நீங்கள் அதிகப்படியாக வாக்குச்சாவடி நோக்கி வரணும் அப்படிங்கிற சொல்வதன் மூலியமாக அப்போ தான் நம்ம என்ன நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து போராடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இல்லாத ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து அவங்க வாக்களிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இருக்கின்ற ஆட்களாவது நீங்கள் வந்து வாக்களித்தால் தான் அப்போ நம்ம வந்து ஜெயிக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை அவர் இன்னும் தீவிரப்படுத்துவார் நான் நினைக்கிறேன். ஆனால் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துது. இந்த அளவுக்கு தெளிவுல நடந்திருந்தனா எத்தனை பேர் ஓட்டு போட வந்தாலுமே அது தேர்தல் ஆணையம் யார் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வேலை நினைச்சா அதுதானே நடக்கும். இல்லை சார், அதான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்நாடகாவில் இல்லை மற்ற இடங்களில் நீங்கள் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே திமுக அப்படி ஜெயிக்க முடியாது. நீங்கள் பாராளுமன்றத்திலையும் ஜெயிச்சாங்க, நீங்கள் சட்டமன்றத்திலையும் ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதான் நீங்கள் வந்து அவ்வளவு ஃபுல் மேனிப்புலேஷன் அப்படிங்கிறத பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு மேனிப்புலேஷன் நடக்குதுல்ல. இப்போ நீங்கள் இவங்க பாஜக என்டிஏ கூட்டணி சொன்னது நாங்கள் 400 சீட்ஸ் ஜெயிப்போம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த சீட்ஸ் குறையுது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எக்ஸிட் போல்ஸ்லாம் பார்க்கும்பொழுது அது ஒரு ரிசல்ட்ஸ் காமிக்குது, நம்ம வெளியே வரும்போது வேறு ரிசல்ட்ஸ் காமிக்குது. அப்போது நீங்கள் ரொம்ப எல்லா தொகுதிகள் இல்லாட்டி கூட சில தொகுதிகளில் தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடிய அளவிற்கு இது நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இல்லை 40-50 தொகுதிகள் அப்படி நடந்துருச்சுன்னா இந்த வாட்டி அவங்க மெஜாரிட்டி அப்போ யார் வந்திருப்பாங்க? இன்னைக்கும் வந்து என்டிஏ வந்து சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரை நம்பி தான் இருக்கிறாங்க. இது ஒருவேளை இந்த காட்சிகள் எல்லாம் மாறி இருந்துச்சு, ஒரு 30-40 தொகுதியில் வந்து பாஜக தோற்றிருக்கும் என்றால் ஆட்சி மாற்றமே பெருசாக நடந்திருக்கும்ல. அப்போ இன்னைக்கு இவர் செய்கின்ற இன்னொரு வேலை இன்னொன்று நான் அப்படி பார்க்கணும் 2029க்கான வேலைகளாக இருக்கும். நீங்கள் அப்பொழுதாவது தேர்தல் ஆணையம் நீங்கள் வந்து தேர்தல் ஆணையர்களை என்னதான் நீங்கள் தான் நியமிச்சிங்கன்னா கூட ஒரு இன்ஸ்டிடியூஷனலாக சில மாற்றங்களை நான் கொண்டு வரக்கு வேலை செய்கிறேங்கிற கூட இருக்கலாம் நான் பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு முன்னால் பல மாநில தேர்தல்கள் வரப்போகுது. இப்போ அடுத்து பீகார் தமிழ்நாடு எல்லாம் ஆமாம் கேரளா இது தேர்தல் வரப்போகுது. அதை தவிரவும் இன்னும் வேற மாநில தேர்தல் வரப்போகுது. அதுவுமே காங்கிரஸுக்கோ மற்ற கட்சிகளுக்கு முக்கியமானது தானே? நிச்சயமா முக்கியமானதா சார். ஆனால் நீங்கள் ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதை இன்னும் தீவிரமாக இவங்கெல்லாம் செக் பண்ண வேண்டிய இடத்துல போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் சம்மந்தமே இல்லாமல் சொன்னார், நீங்கள் வந்து நிறைய வாக்காளர்களை இவங்க சேர்த்துட்டாங்க, திமுக சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் எதிர்குற்றச்சாட்டையும் வச்சார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அப்போ எல்லா கட்சிகளுமே வந்து நீங்கள் தீவிரமாக இதை பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. இன்னொன்று, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் போது யாரை சேர்க்கலாம் யாரை சேர்க்கக்கூடாதுங்கிற பெரிய விவாதமாக மாறிட்டு இருக்கு. இங்கே வந்து வட இந்திய வாக்காளர்கள் நிறைய பேர் உள்ள கொண்டு வரக்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க. அது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நீங்க எழுந்துட்டு இருக்கு. அப்ப அது குறித்தெல்லாம் நிறைய விவாதங்களை நடத்த வேண்டும். நீங்க நிறைய அடுத்த கட்சி கூட்டங்கள்லாம் போட்டு தேர்தல் ஆணையம் அப்பொழுதுதான் ஒரு முடிவு செய்ய முடியும் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற அந்த எலக்டோரல் ஆஃபீஸர் அப்படிங்கிறவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராகத்தான் சில நேரங்களில் இருக்கார். அப்ப அவர் ஓரளவு கவனமா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குல்ல. தேர்தல் ஆணையம் வழிக்கு வருமா சார்? வழிக்கு ஒன்று சுப்ரீம் கோர்ட் எந்த அளவுக்கு இதை தீவிரமாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இன்னொன்று, மக்கள் மத்தியில் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் குறித்து பெரிய சந்தேகங்கள் எழுந்துகிட்டே இருக்கு. நீங்க ஒரு காலத்தில் இவிஎம்ல அந்த சந்தேகங்கள் இருந்துச்சு. அதை ஒரு முறை அவங்களே என்ன சொன்னாங்க, இவிஎம்ல பிரச்சனைகள் ஏற்பட்டால் நாங்கள் அது வந்து உண்மையா இல்லைங்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்றோம். நீங்க என்ன ஆம் ஆத்மியோ இல்லை மற்றவர்களே நீங்க வந்து வாங்க, நீங்க வந்து எங்களுக்கு முன்னாடி செஞ்சு காட்டுன்னு சொல்லி யாருமே அந்த சேலஞ்ச் எடுக்கல. அப்போ மக்களுக்கு என்ன தோணுன்னு சொன்னா அப்போ இவிஎம் வந்து கரெக்டாக தான் இருக்கு, யாராவது சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு அங்கேயே வந்து ஹேக் பண்ணி காமிக்க வேண்டியதானு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு போலிகள் இருக்கு, இவ்வளோ ஜீரோ அட்ரஸ் இருக்கு, இவ்வளோ அட்ரஸ் மாறுதல்கள் இருக்குன்னு போது மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆகும்போது தேர்தல் ஆணையத்தின் மீதே ஒரு நம்பகத்தன்மை என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு மிக மோசமாக அதை கொண்டு போக மாட்டார்கள், கொண்டு போக விடாது நான் பார்க்கிறேன். எது கொண்டு போக விடாது இல்லை சார், அதாவது மக்கள் கொடுக்கின்ற அழுத்தம், நீங்க வந்து எதிர்கட்சிகளோட அழுத்தம், சுப்ரீம் கோர்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட அழுத்தம், இதெல்லாம் சேர்ந்து நம்ம ரொம்ப மோசமாக நடந்துக்க முடியாது. நம்ம ஒரு நல்ல
ஒரு வாக்காளர் பட்டியலை, ஒரு சரியான வாக்காளர் பட்டியலை நாம் பராமரிக்க வேண்டும் இடத்திற்கு நகர்வாங்க நான் பார்க்கிறேன். தில்லுமுல்லு செஞ்சு தான் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு மக்கள் நம்புவாங்களா? வாய்ப்புகள் நான் சொன்னேன், நீங்க சில தொகுதிகள்லாம் இது ஒரு காரணமாக இருந்தால், ரொம்ப குறைவான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் பாஜக ஜெயிச்சிருக்காங்க, இல்ல வந்து என்டிஏவோட வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இது ஒரு காரணமாக இருக்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய. அதனால தான் இப்போ நீங்க இவர் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு, அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் வாக்களிச்சாங்களா இல்லையா, அப்போ அவங்க வாக்களித்தது செல்லுபடி ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா இது வந்து உண்மையிலேயே பாஜக தில்லுமுள்ளு செய்தார்களா இல்லையா, அதை சொல்வதற்கு என்ன தயக்கம்? இல்லை நீங்கள் ரொம்ப நான் நேர்மையான ஒரு நிறுவனம், நான் வந்து ரொம்ப ப்ராப்பரான இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நினைத்தால் அவர்கள் எப்படி இவிஎம்ல நான் சொன்னேனோ அதே மாதிரி இதில் நாங்கள் இன்னும் வந்து தவறும் செய்யலை. சில கிரிட்டிக்கல் எரர்ஸ் நடந்திருக்கும், சில மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும், அதுக்கு தான் நாங்கள் ரிவிஷன்லாம் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் இந்த ஆட்கள் வந்து இங்கே சிசிடிவியில் நீங்கள் பாருங்கள் அவங்களாம் வாக்களிக்கலை, இல்லை அந்த மாதிரி போலி வாக்காளர்கள் கோஸ்ட் யாருமே இல்லை, இறந்தவர்கள் எல்லாம் நாங்கள் பேரெல்லாம் நீக்கிட்டோம், அதாவது இப்போ இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னவங்க 2 பேர் கூட்டிட்டு வரார், யோகேந்திர அதை கூட்டிட்டு வர, ராகுல் காந்தி கூட இருந்தார்கள், அந்த மாதிரி நாங்கள் செய்யலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல தேர்தல் ஆணையம் இருக்கு நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிமையாக ஜெகதீஸ்வரன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.